நாங்கள் கேரளா போயிட்டு வரும்போது நேத்திரக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வச்சு சாராக்கு இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி பண்ண போகிறேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நேத்திரக்காயை நல்லா தோல்லாம் உரித்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். 1 or 2 days போதும். ஆனால் சென்னையில் இப்போ இருக்க வெயிலுக்கு 1 day காய வச்சாலே போதும் தான் நினைக்கிறேன். 1 day காய வச்சதுக்கப்புறமே எனக்கு அது ஓகேவாக தான் இருந்தது. பட் நான் ஸ்டில் செகண்ட் டேவும் ஒரு ½ day வச்சு எடுத்தேன். ஏன்னா லைட்டாக சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா ட்ரையாக வச்சுக்கலாம், அப்போ தான் பவுட்ரு பண்ண நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் டே இப்படி தான் இருந்தது. இப்படி உடச்சி பார்த்தா நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா அந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். அது அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியாமல் நல்லா கிரைண்ட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுனால அந்த நல்லா அரையாததெல்லாம் போயிடும். நான் 2 டைம்ஸே நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி நல்லா பவுடரை நைஸாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட ஷேர் பண்ணலாம். நான் 2 ஸ்பூனுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே விட்டு கஞ்சி மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா ஒரு கட்டியாயிரும். இதுக்கு இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை எதுனா போட்டுக்கலாம். நான் டேட்ஸ் போட்டிருந்தேன், சீடை ரிமூவ் பண்ணிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டிருந்தேன். இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் தோசை மாவில் 1 ஸ்பூன் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா சாரா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.